பாருங்கள், அந்த காம்பவுண்ட் மேலே சாப்பாடு வச்சுருக்கேன். அந்த அணில் வந்து சாப்பிட்ற அழகு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? பாருங்களேன், இன்னொன்னா கொறிச்சு அழகாக சாப்பிடுது. அதுதாங்க அன்பு. எல்லா உயிரும் இந்த உலகத்தில் பசியோடு தான் இருக்குது. அதுக்கு கொஞ்சம் உணவு கொடுக்கறனால நம்ம என்ன ஆக போகிறோம்? அது பாருங்களேன், உட்காந்து சாப்பிட்ற அழகாக பாருங்கள். ஏதாவது ஒரு சின்ன சத்தம் கேட்டாலே ஓடிடும். அதோட வாயில் பார்த்திங்கன்னா இது ஒரு இறை மாதிரி வச்சுருக்கு. அந்த குட்டி குருவிங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறவங்களுக்கு கொடுக்கறதுக்காக வச்சுருக்கு. அந்த தாய் குருவி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அன்பு வந்து எல்லாருக்கும் பொதுவானது. அது எந்த உயிரினமாக இருந்தால் என்ன. எல்லாம் இந்த சிட்டுக்குருவினெல்லாம் அழிஞ்சிருச்சு இப்போல்லாம். நாங்கள் வந்தனால மேலே வந்து சிட்டுக்குருவிக்கு கூடு மாதிரி பாருங்கள், பானையில் ஓட்டை போட்டு வச்சுருக்கோம். இங்கேயே இருக்குது, அட்டைப்பட்டி வச்சு தொங்க விட்டு. இதெல்லாம் குருவிகளோட இருப்பிடம். அதுகளும் இந்த பூமியில் அழகாக வாழட்டுமே. நம்மளுக்கு மட்டும்தான் இந்த உலகம் சொந்தம்னு நம்ம நினைக்கக்கூடாது. அனைத்து உயிர்களுக்கும் சொந்தம்தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸுங்க, பாருங்கள் சிட்டுக்குருவி. இப்போல்லாம் நிறைய சிட்டுக்குருவினாலாம் ரொம்ப அழிஞ்சிருச்சு பாருங்களேன். அந்த குரலையே கேட்க முடியல. அதெல்லாம் நம்ம வந்து பராமரித்து அது திருப்பியும் வந்து நல்ல வரணும் நிறையா அப்படிங்கிறதுக்காக, அதோடய இனங்கள் நல்லா பெருகணுங்கிறதுக்காக தான் இப்போ நாங்கள் வீட்டில் வந்து அழகாக சிட்டுக்குருவிக்கு பாருங்கள், பானையில் வந்து உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல, பானையில் ஓட்டை போட்டு அதுக்கு வந்து ஒரு வீடு மாதிரி. இதில் வந்து சிட்டுக்குருவிங்க மேலே இருக்குது, உள்ள குருவிங்க இருக்குது. எங்கேயாவது போயிட்டு இறை தேடிட்டு வந்து அழகாக அந்த கூட்டில் இருக்கும். அதேமாரி இங்கே பாருங்கள், பேப்பரில் கூடு, குருவி கூடு இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த காலகட்டங்களில் நிறைய சிட்டுக்குருவி கரும்பு கொள்ளையெல்லாம் இருக்கும். நிறையா இப்போ அழிஞ்சதுனால திருப்பியும் அதோட உற்பத்தி பெருகணுன்றதுக்காக அது இனம் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த குருவி, இந்த குருவிக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக இறைய எடுத்து வாயில் வச்சுக்கிட்டு அந்த செவுத்து கட்டை மேலே உட்காந்துருக்கு.